இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். டொரண்டோ போலீசார் நகரில் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். பெருவின் முன்னாள் ஜனாதிபதி ஆல்பர்டோ புஜிமேரி தனது 86வது வயதில் காலமானதாக அவரது மகள் உறுதிப்படுத்தியுள்ளார். வணக்கம். பிரம்டன் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பீல் பிராந்திய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஒலிம்பியா கிரசன் பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து கொண்ட போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். இதன்போது படுகாயமடைந்த நபர் ஒருவர் விழுந்து கிடப்பதை போலீசார் அவதானித்துள்ளனர். குறித்த நபரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நபர் படுகாயமடைந்துள்ள போதிலும் அவருக்கு உயிர் ஆபத்து இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை. டொரண்டோ போலீசார் நகரில் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா உள்ளிட்ட சில நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் கள்வர் தொல்லை குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிக்பாக்கெட் முறையிலான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோஸ் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவங்களுக்கான சாத்தியங்கள் அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா உள்ளிட்ட சில நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் கள்வர் தொல்லை குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிக்பாக்கெட் முறையிலான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோஸ் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவங்களுக்கான சாத்தியங்கள் அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா, இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் போது இவ்வாறு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்ற போது இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றதனை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். புதிய ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற குழு மான்ட்ரியல் நகரில் சந்தித்து கலந்தாய்வுகளில் ஈடுபட்டுள்ளது. ஜக்மீத் சிங் தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் 3 நாள் வியூக அமர்வை முன்னெடுத்து வருகிறார். லிபரல் கட்சியுடனான நம்பிக்கை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக NDP கடந்த வாரம் அறிவித்தது. இந்த அறிவித்தலின் பின்னர் நடைபெறும் முதலாவது NDP நாடாளுமன்ற குழு கூட்டம் இதுவாகும். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இன்று வியாழக்கிழமை வரை மான்ட்ரியலில் சந்திக்கும் 23 NDP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த நாடாளுமன்ற அமர்வுக்கு தயாராகும் வகையில் உரையாடல்களை முன்னெடுக்கின்றனர். நம்பிக்கை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக NDP அறிவித்துள்ள நிலையில் பொது தேர்தலை தூண்டும் வகையில் பல நம்பிக்கை வாக்கெடுப்புகளுக்கு மான்ட்ரியல் தலைமையிலான மான்ட்ரியல் கட்சி உறுதியளித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களால் வன்முறைகள் உருவாக்கப்படலாம் என்ற அச்சம் இருப்பதால் வாக்களிப்பு நடந்த கையோடு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்குவது குறித்து தேசிய பாதுகாப்பு சபையில் தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது. தேர்தலில் தங்களுக்கு கிடைக்கும் வாக்குகள் தொடர்பில் இப்போது பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வரும் சில அரசியல் கட்சிகள் தேர்தலின் பின்னர் தாம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காத பட்சத்தில் வன்முறைகளை தூண்டலாம் என்று அரச புலனாய்வுத்துறை முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுர திசநாயக்க இணைக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தேசப்பற்றுள்ள மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹேவா பத்திரன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது. சஜித் பிரேமதாசாவை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப் போவதில்லை எனவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் அக்கட்சியின் பேச்சாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவை உறுதி செய்ததாகவும் சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அமலாக்குவது குறித்தே தற்போது ஆராயப்படுகிறது என்றும் சுமந்திரன் அதில் கூறியுள்ளார்.
சாய்ந்தமருதில் எழும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலை ஆதரித்து நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவு பெற்ற பின் இரு குழுக்களிடையில் மோதல் நிலை உருவானது. இதனால் குறித்த வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஜனாதிபதியுடன் முண்டியடித்துக் கொண்டு கைலாக கொடுக்கும் போது ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக இந்த மோதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தபால் மூல வாக்களிப்புக்காக வழங்கப்பட்ட கடந்த 4, 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வாக்களிக்க நேற்று புதன்கிழமை மற்றும் இன்றும் மேலதிக நாட்கள் வழங்கப்பட்டன. எவ்வாறாயினும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பித்த எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களும் தபால் வாக்குகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 80% உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விசேட பாதுகாப்புடன் அவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணிகளை இவ்வார இறுதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டை நடத்துவதற்கு ஆயத்தமாக்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்து வி சாலையில் மாநாடு நடத்துவதற்காக 85 ஏக்கர் நிலத்தை அக்கட்சியினர் தேர்வு செய்துள்ளனர். இங்கு எதிர்வரும் 23ஆம் திகதி மாநாட்டை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மாநாடு நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டை நடத்துவது குறித்து பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார். செப்டம்பர் 23ஆம் தேதி குறுகிய காலமாக இருப்பதால் மாநாட்டை உரிய நேரத்தில் நடத்த முடியுமா என்றும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விஜய் தீவிரமாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநாடு நடைபெறும் தேதியை விஜய் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டபடி வருகிற 23ஆம் திகதி மாநாடு நடைபெறுமா அல்லது மாநாடு திகதி தள்ளி வைக்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியாவின் கர்நாடகா மாண்டியா மாவட்டத்தில் புதன்கிழமை இரவு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் உருவானது. இதனால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 46 பேரை கர்நாடக போலீசார் கைது செய்தனர். போலீசாரின் கூற்றுப்படி மாவட்டத்தின் பதரி கொப்பாலு கிராமத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை எடுத்து சென்ற சிலர் மீது மற்றுமொரு தரப்பினரால் கற்கள் வீசப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஊர்வலத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் விநாயகர் சிலைகளை வைத்துவிட்டு நீதி கேட்டு கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். சிலர் அருகில் இருந்த கடைகளுக்கு தீ வைத்தும் டயர்களை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக 46 பேர் கைது செய்யப்பட்டனர். மாணவர்கள் வினாத்தாள்களில் கிறுக்கி வைத்து மதிப்பெண் பெறுவதை தடுக்க AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் விடைத்தாள் திருத்தும் பரிசோதனையை தமிழக அரசு ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு இயந்திரம் மூலம் விடைத்தாள்களை திருத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சரியான விடைகள் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் AI தொழில்நுட்ப இயந்திரத்திற்கு அனுப்பப்படும். செயற்கை நுண்ணறிவு நகலை ஆய்வு செய்து பொருத்தமற்ற பதில்களை கண்டுபிடித்து அது பேராசிரியர்களை எச்சரிக்கும். AI தொழில்நுட்பத்தில் இது தொடர்பாக பல்வேறு திட்டங்கள் புகுத்தப்பட்டு வருகின்றன. வினாத்தாள் திருத்தும் பேராசிரியர்களுக்கு ஒரு UI தொழில்நுட்ப கருவி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் விடைத்தாள்களில் உள்ள பிழைகளை கண்டறிந்து சரியான புள்ளிகளை வழங்க முடியும். இதற்கென பிரத்யேக மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் உள்ள 4 பல்கலைக்கழகங்கள் UI தொழில்நுட்பத்தில் விடைத்தாள்களை திருத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அரசு பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க பகுதி நேர ஆசிரியர்கள் 2012ஆம் ஆண்டு முதல் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படுகின்றனர். அதன்படி தற்போது 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் வாரந்தோறும் 3 நாட்கள் பாடம் நடத்துவர். அதற்கு 10,000 ரூபாய் மாத சம்பளமாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 400க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பி வருகின்றனர்.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் நடந்த கணபதி பூஜையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டிருப்பது நீதித்துறையின் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குகிறது என்று சிவசேனா மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி புதுடெல்லியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட்டின் வீட்டில் நடந்த கணபதி பூஜையில் கலந்து கொண்டார். இதுகுறித்த வீடியோவில் பூஜையின் போது மகாராஷ்டிராவின் பாரம்பரியமான தொப்பியை பிரதமர் தலையில் அணிந்திருப்பதை காண முடிகிறது. மேலும் விநாயகர் சிலைக்கு அவர் ஆரத்தி காட்ட தலைமை நீதிபதி, அவரது மனைவி உட்பட்டவர்கள் பூஜையில் பங்கேற்கின்றனர். பிரதமரின் இந்த வருகை குறித்து சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே பிரிவை சேர்ந்த சஞ்சய் ரவத், அரசியலமைப்பு அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான இத்தகைய உரையாடல் நீதித்துறையின் நம்பிக்கையை குறைமதிப்புக்கு உள்ளாக்கும் என்று தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 32 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு காசாவில் மவாசி என்ற பகுதியில் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் மீதும் குண்டு வீசப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கைதிகளை இரு தரப்பினரும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் ஆயுதப்படையினர் 200க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். இதனால் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது. மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெருவின் முன்னாள் ஜனாதிபதி ஆல்பர்டோ புஜிமோரி தனது 86வது வயதில் காலமானதாக அவரது மகள் உறுதிப்படுத்தியுள்ளார். புஜிமோரி 1990 மற்றும் 2000க்கும் இடையில் பெருவை ஆட்சி செய்தார். புஜிமோரி தனது தசாப்த கால பதவி காலத்தில் பொருளாதாரத்தை ஒரு சிறந்த பாதையில் கொண்டு செல்வதன் மூலமும் வன்முறை கிளர்ச்சியை தணிப்பதன் மூலமும் பிரபலமடைந்தார். எனினும் ஆட்சி காலத்தில் இடதுசாரி கொரில்லா கிளர்ச்சிக்கு எதிரான அவரது கடுமையான நிலைப்பாடு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளையும் கொண்டு வந்தது. பெரு கிளர்ச்சியின் போது அவர் நாட்டை விட்டு வெளியேறினார். பின்னர் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் 20 சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் உடல் ரீதியாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டனர் என கருதப்படும் 402 சிறுவர்களையும் 10 வயதினரையும் போலீசார் மீட்டுள்ளனர். 1 வயது முதல் 17 வயதானவர்களை மீட்டுள்ளதாகவும் இவர்கள் பல்வேறு விதமான துஷ்பிரயோகங்களை எதிர்கொண்டுள்ளனர் எனவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மத ஆசிரியர்கள் உட்பட 171 பேரை கைது செய்துள்ளதாக மலேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் பிரபலமான இஸ்லாமிய அமைப்புடன் தொடர்புடையவை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த அமைப்பு தனக்கும் இதற்கும் தொடர்பில்லை என தெரிவித்துள்ளது. 17 முதல் 64 வயதான சந்தேக நபர்கள் சிறுவர்களை பல்வேறு விதமான துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தினார்கள் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் சூடான உலோக பொருட்களை பயன்படுத்தி தண்டிக்கப்பட்டனர் என்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களின் நிலை மோசமாகும் வரை மருத்துவ சிகிச்சையை பெற அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல குழந்தைகளை மத கல்விக்காக பெற்றோர் இந்த நிலையங்களிற்கு அனுப்பி இருந்தமை தெரியவந்துள்ளது. வியட்நாமில் யாகி சூறாவளியால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி 200 பேர் உயிரிழந்துள்ளதோடு 125க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளார்கள். இந்நிலையில் 800 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வியட்நாம் தலைநகர் ஹனோயில் சிவப்பு ஆற்றிலிருந்து சென்ற நீர் சிறிது குறைந்த போதிலும் பல பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகின்றன. பல தசாப்தங்களுக்கு பின்னர் தென்கிழக்கு ஆசியாவை தாக்கிய மிக வலிமையான சூறாவளியாக யாகி சூறாவளி காணப்படுகின்றது. இந்த சூறாவளி 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் சனிக்கிழமை கரையை கடந்தது. இந்நிலையில் சூறாவளி ஞாயிற்றுக்கிழமை வலுவிழந்தாலும் தொடர்ந்து பெய்யும் மழையினால் ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து ஆபத்தான நிலையில் உள்ளன. பெரும்பாலான உயிரிழப்புகள் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவில் பணவீக்கம் 3 ஆண்டில் ஆக குறைவான விகிதத்தை தொட்டிருக்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைப்பதற்கு அது வகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மத்திய வங்கி 2020க்கு பிறகு முதல் முறையாக வட்டி வீதத்தை குறைக்கவிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் நுகர்வோர் விலை சுட்டன் 2.5 வீதம் உயர்ந்தது. எரிவாயு விலை குறைந்தது அதற்கு காரணம். உணவு, எரிபொருள் போன்ற ஏற்ற இறக்கம் கொண்ட பொருட்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் ஆண்டு அடிப்படையில் விலையேற்றம் 3 வீதத்தை விட சற்று அதிகம். அடுத்த வாரம் வட்டி வீதம் குறைக்கப்படும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.